இப்போ ரேடிகுலர் சிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ரேடிகுலர் சிஸ்ட் வந்து பெரிய எபிக்கல் சிஸ்ட்டு. ரேடிகுலர் சிஸ்ட் பேர் வந்து பெரிய எபிக்கல் சிஸ்ட்டு, டென்டிஜிடஸ் சிஸ்ட்டு. அதர் டைப் வந்து பெரிய எபிக்கல் சிஸ்ட் இருக்குது, ரூட் எண்டு சிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெரிய எபிக்கல் சிஸ்ட்டு, அப்பிக்கல் பெரிடாண்டல் சிஸ்ட்டு. அப்பிக்கல் பெரிடாண்டல் சிஸ்ட்டுன்னு இருக்குது. இது வந்து ஹெட்விக் எபித்தீலியல் ரூட் ஷீட்னால ஆரிஜின் வந்து ஹெட்விக் எபித்தீலியல் ரூட் ஷீட் தான் வந்து ஆரிஜினாக இருக்குது. இப்போ வந்து பேத்தாலஜி வந்து இனிஷியேஷன், ஃபார்மேஷன், எக்ஸ்பேன்ஷன் வந்து நடக்கக்கூடியது. டைப் வந்து இது அந்த டைப்பு இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் கிளெஃப்ட் வந்திருக்கும், நான் வைட்டலிட்டி இதில் தான் வந்து இது பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ரோஸ்டன்ஸ் பாடியில் வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும். இதை வந்து நல்லாவே பார்க்க முடியும். இந்த ரேடிகுலர் சிஸ்ட் வந்து மோஸ்ட் காமன் ஒடோன்டோஜெனிக் சிஸ்ட்டாக வந்து இருக்குது. இது வந்து நெக்ரோடிக் செல்ஸ், அதாவது இந்த ரேடிகுலர் சிஸ்ட் இஸ் டைப் ஆஃப் ஒடோன்டோஜெனிக் சிஸ்ட் இஸ் அக்கர் இஸ் அப்பெக்ஸ் ஆஃப் த நான் வைட்டலிட்டி இதில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து primarily as a result from an inflammatory response to the அப்புறம் வந்து பல்பல் நெக்ரோசிஸ். இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் டு தி பல்பல் நெக்ரோசிஸில் வந்து இருக்குது. பல்பல் நெக்ரோசிஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பல்பல் நெக்ரோசிஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இது ஒரு மெயின் பாயிண்ட்டாக வந்து ரேடிகுலர் சிஸ்ட்டில் போடலாம். இந்த ரேடிகுலர் சிஸ்ட் வந்து இந்த ரேடிகுலர் சிஸ்ட் வந்து நான் வைட்டலிட்டி இதில் பார்க்க முடியும். மோஸ்ட்லி வந்து மேக்ஸிலரி ஆன்டீரியர்லேயும் மேண்டிபுலரி போஸ்டீரியர்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் ரோசன் பாடியில் இருக்கும். டைப் வந்து சொன்னோம்ல, பெரிய எபிக்கல் சிஸ்ட்டு, லேட்ரல் ரேடிகுலர் சிஸ்ட்டு, ரெசிடியல் சிஸ்ட். இதான் வந்து இதோட டைப்பு. பெரிய எபிக்கல் சிஸ்ட்னால் வந்து ரேடிகுலர்லேயே பெரிய எபிக்கல் சிஸ்ட் வந்து 70%, லேட்ரல் ரேடிகுலர் சிஸ்ட் வந்து 20%, ரெசிடியல் சிஸ்ட் வந்து மிச்சம். அதுக்கப்புறம் வந்து இத்தனை பர்சன்ட் வந்து இருக்குது. ரெசிடியல் சிஸ்ட் வந்து இத்தனை பர்சன்ட் இருக்குது. இதை வந்து நம்ம சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிலர் ஆன்டீரியர்லேயும் மேண்டிபுலர் போஸ்டீரியர்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வைட்டல் டீத்தில் இருக்குது. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஏசிமெட்ரிக்கல். அதுக்கப்புறம் கண்டிஷன் அசோசியேட்டட் வித் நான் வைட்டலிட்டி. திஸ் கேரக்டரைஸ்டு பை தி ஸ்வெல்லிங், ஷாலோ, அதுக்கப்புறம் வந்து கர்வ்டு ஷேப்பில் இருக்கும், சர்க்குலர் ஷேப் ஆஃப் போன், மேக்ஸிலரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி சேஞ்சஸ். இனிஷியலி த கார்டெக்ஸ் எக்ஸ்பென்ஷன், த கார்டெக்ஸ் இஸ் தின் அண்ட் எக்ஷெல் கிராக்கிங்கில் வந்து கிராக்கிங் மாதிரி இருக்கும். எக்ஷெல் கிராக்கிங் சவுண்ட் வந்து எதில் இருக்குது? ரேடிகுலர் சிஸ்ட்டையும் நம்ம பார்க்க முடியும். ஃப்ளக்சுவேஷன் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆன் தி பெர்ஃபார்மேஷனில் இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து மாசுப்பலைசேஷன் பண்ணலாம். கார்டிக்கல் எக்ஸ்பேன்ஷன் நடக்கிறதுனால ஒரு தின்னாகி அது வந்து எக்ஷெல் கிராக்கிங் சவுண்டு வந்து வந்திருக்குமா இதில். அதனால் இது வந்து வந்துடுறதுக்கு இதோட அதர் நேம். இப்போ வந்து எக்ஷெல் கிராக்கிங்கில் வந்து எக்ஷெல் கிராக்கிங் சவுண்டில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா, அமைலோபிளாஸ்டோமா, ரேடிகுலர் சிஸ்ட்டு, இதெல்லாம் வந்து இந்த சவுண்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து எக்ஷெல் கிராக்கிங் சவுண்டில் இருக்கும். சீசி அப்பியரன்ஸ் வந்து ஸ்விஸ் சீஸ் அப்பியரன்ஸ் எதில் இருக்கும்? சீசி அப்பியரன்ஸ் வந்து ஓகேசியில் இருக்கும். சீசி ஃப்ளூயிட். அதுக்கப்புறம் வந்து சிண்ட்ரோம் அசோசியேட்டட்னு தனியாகவே நம்ம போட்டுக்கிறணும்.